ஹாய் வணக்கம் கேப்டன் டிவி வியூவர்ஸ். நம்ம வந்து வாரம் ப்ளேஸ் போயிட்டு ஒரு மேஜிக் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் நம்ம வந்திருக்கிறது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ளேஸ் தான் வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ் சென்டர். ஸோ நம்ம வந்து மேஜிக் போயிடலாம். நான் ரெடியா? சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எத்தனாவது படிக்கிறீங்க? ஐ எம் வினிதா. ஐ எம் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட். நான் ஆர்ட்ஸ் குரூப். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்களும் என்னோட குரூப் தான். சரி, ஓகே. நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட் வந்து மேஜிக் பார்த்துருக்கீங்களா? எஸ். டிவியில் பார்த்துருப்பீங்க, ரைட். ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? வெரி க்ளோஸில் யாரும் மேஜிக் பார்த்ததில்லை. இவ்வளோ க்ளோஸில் பார்த்ததில்லை. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து மேஜிக் போய்டுவோம். சரி, ஓகே. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேஜிக் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா அந்த மேஜிக்? இல்லை, பார்த்ததில்லை. டிவியில் பார்த்துருக்கீங்க, ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போது உங்களை வச்சு தான் நம்ம ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறோம். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது, நான் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணுங்க போதும். சரியா? போகலாமா? ஓகே. எல்லாம் கொஞ்சம் ஒன் ஸ்டெப் பேக் போடுங்க ப்ளீஸ். ஒன் ஸ்டெப் பேக். இப்போது என் கீழே வந்து 2 கிளாஸ் இருக்குது. நான் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்படி வைங்க, ஸ்ட்ரைட்டாக வைங்க, கையை ஸ்ட்ரைட்டாக வைங்க. டம்ளரை வந்து இப்படி பிடிக்கணும். ஷேக் பண்ணவே கூடாது, ஸ்டிஃபாக பிடிக்கணும். ஐ மீன் லைட்டாக பிடிங்க. ஸ்ட்ரைட்டாக வைங்க, ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. அப்படியே பிடிங்க. ஓப்பன் பண்ணி தரீங்களா? ஓகே. அப்படியே பிடிங்க. கொஞ்சம் லைட்டாக தூக்கிடுங்க மேலே. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கையை கொஞ்சம் லைட்டாக ஹைட்டாக தூக்கிடுங்க. இந்த தண்ணியை உங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்படியே பிடிங்க, ஷேக் பண்ண வேணாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? என் கிளாஸில் தண்ணியை ஊற்றிருக்கேன், இவங்க கிளாஸில் தண்ணியை ஊற்றிருக்கேன். இந்தாங்க ஜி, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் போயிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் போயிடுங்க. இப்போது நான் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரியா? ரெடியா? ஷேக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்லோவாக, ஹேண்ட் ஸ்ட்ரைட். இப்போ அப்படியே ஸ்லோவாக அப்படியே பிடிங்க. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஒரு ஸ்டெப் பேக் போடுங்கலாம். அப்படியே ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். அப்படியே டர்ன் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக மட்டும் பாருங்கள். அப்படியே டர்ன் பண்ணுங்கள். வெரி குட். இப்போது திருப்பி சேம். அப்படியே அப்படியே நில்லுங்க. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இப்போ அப்படியே திரும்புங்க. வெரி குட், பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. இப்போது லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். அப்படியே ஹைட்டை தூக்குங்க. அப்படியே ரைட்டில் வாங்க. ரெடியா? அப்படியே இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ரெடியா? இப்போ அப்படியே டர்ன் பண்ண பார்க்கலாம். வெரி குட். ஓகேவா? அப்படியே பிடிங்க. ஷேக் மட்டும் பண்ணக்கூடாது. ரெடியா? இங்கே பாருங்க. 1 2 1 2. இங்கே பிடிச்சிக்கோங்க, கையில் மாற்றிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிருக்கு, உங்களுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம என்ன பண்ணோம்? டர்ன் பண்ணோம், 2 ஸ்டெப்பு போட்டோம். ரைட்டா? நான் பண்ணுற மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள். இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. ரெடியா? when I say 1 2 3 ஸோ நான் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. கமான், எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்புங்க. 3 ஸ்லோவா ட்ரஸ்ட் மீ. அப்படியே ஸ்லோவா டர்ன் பண்ணுங்க. ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் கிளாப் பண்ணுங்கம்மா. வெரி குட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மேஜிக் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு தானே பண்ணியிருக்காங்க மேஜிக். என் ஃப்ரெண்டு பண்ண மேஜிக் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
மக்களே வாங்க வாங்க சந்தானம் சந்தானாஜி வாங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. மேஜிக் ரொம்ப உங்க ஃப்ரெண்ட் பண்ண மேஜிக் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இது மாதிரி கிட்ட. இவர் தான் பண்ணி காமிச்சு, நல்லா இருந்துச்சு. ஹாய். சரி ஓகே, இப்போ வந்து நீங்களாம் வந்து எந்த கிளாஸ் நீங்களாம்? 10th ஸ்டாண்டர்டா? வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அந்த வருஷம் உங்களுக்கு, ரைட்? சரிம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வந்து ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கு? பப்ளிக் எக்ஸாம் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து மார்க்ஸ்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நிறைய மார்க் 490 தொடுற மாதிரி. 490 தொடுற மாதிரி. ஓகே, உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான சப்ஜெக்ட் எது? ஃபேவரட் தமிழ் தான் ஃபேவரட்டா? வெரி குட். தமிழ் பிடிக்கும்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், நான் பார்த்ததில்ல. எல்லாம் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அப்படி தான் போவாங்க. ஸோ வெரி குட். கம்மிங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். மோனிஷா. சரி ஓகே, நீங்கள் வந்து மார்க்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பப்ளிக் எக்ஸாமில்? இந்த 490 above எடுக்கணும். 490 and above. அது கம்மி யாருமே கிடையாது, ஃபார் ஷுர், ரைட்? வெரி குட். ஓகே, வெரி குட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் பப்ளிக் எக்ஸாம். ஓகே, ஸோ நம்ம வந்து மேஜிக் போயிடலாமா அப்போ? வெரி குட். இப்போ வந்து மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கேம்ஸ், ஃபுட்பால், ஹாக்கி எல்லாம் இருக்குல்ல. ஹாக்கி வந்து இஃப் யூ நோ டு ப்ளே ஹாக்கி, அப்போ தான் உங்களால் வந்து கேம் வந்து என்ஜாய் பண்ண முடியும், ரைட்? அதே மாதிரி தான் வந்து ஃபுட்பால் இருக்கட்டும், கிரிக்கெட் எது இருந்தாலும். ஆனால் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ஜாய் த மேஜிக், ரைட்? பிகாஸ் மேஜிக் இஸ் ஆல் அபவுட் சீக்ரெட் தான் வந்து மேஜிக். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மேஜிக் போக போகிறோம். ரெடியா? சரி ஓகே, நீங்கள் எல்லாமே வந்து மேஜிக் எல்லாமே வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, ரைட்? டிவியில் ஸ்டேஜெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பக்கத்தில் வந்து மேஜிக் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சரி ஓகே, இப்போ வந்து மேஜிக் போயிடலாம் தான், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாய்ஸ் டீம் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, கேர்ள்ஸ் டீம் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மேஜிக்கை வந்து நான் பண்ணட்டுமா இல்லை உங்களுக்கு பண்ணட்டுமா? ஃபஸ்ட்டு நீங்களே பண்ணுங்க. நானே பண்ணிட்டோமா? நீ எப்படிம்மா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாமா? கிட்ட அவங்க பக்கத்தில் வாங்க, சும்மா ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த கயிறை போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஓகேவா? இப்படி நான் போட்டு டைட் பண்ண என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? தொண்டை வலிக்கும், டைட் ஆகிடும், ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ரோப்பையை போட்டு டைட் பண்ணால் இப்போ என்ன ஆகும்? ஃபார் ஷுர் டைட், சரியா? இந்த மேஜிக் வந்து உங்களுக்கு தான் பண்ணலான்னு இருக்கு. ஓகே, போயிடலாம் மேஜிக்கு? போயிடலாமா வேணாமா? இந்த மேஜிக்கு உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நான் பண்ண போகிறேன் அந்த மேஜிக், ஓகேவா? ரெடியா? நம்ம ரெடியாக போயிடலாமா? ஓகேவா? ரெடியா? நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் பிடிங்க, இந்த எண்ணெய் பிடிச்சிக்கோங்க. இதை நான் வந்து நாட் போட்டால் என்ன ஆகும்? நாட் போட்டுன்னு வச்சுக்கோங்க. டைட் பண்ணனா லாக் ஆகிடும், ரைட்? இது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்து தான் நான் பண்ண போகிறேன், உங்களுக்காக வேண்டியதான். கம் க்ளோஸ். ஃபர்ஸ்ட் ரோப், ஓகேவா? இதில் தான் டவுட் இருக்கா உங்களுக்கு? செகண்ட், ரெடியா? நாட் போட்டாச்சா? இப்போ இந்தாங்க பிடிச்சிக்கோங்க, நீங்களும் பிடிங்க, இங்கே பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? when I say 1, நான் 1 2 3ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெடியாக இருக்கீங்க. அப்போது என்ன ஒரு வழி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்போ எல்லாம். சரி, ஒரு ஸ்டெப் பேக் வெயிட் பண்ணுங்கள்.
அவசரப்படாதீங்க. கொஞ்சம் ஓகே. ரெடியா? ரெடியாம்மா? ரெடி. இது நீங்கள் யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ரெடியா? 1 2 ரெடி. தயவு செய்து வீட்டில் யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. திஸ் இஸ் வெரி வெரி ரிஸ்க், ஓகேங்களா? கடுமையான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியாது. உங்களுக்காகவே நான் அது பண்ணது. ஹவ் இஸ் இட்? எப்படி இருந்துச்சு மேஜிக்? ஹாய். சரி, ஓகே. நீங்களும் எந்த கிளாஸ்மா? 11th. நீங்களும் 11th? வெரி குட். சரி, நீங்கள் வந்து எனக்கு ஸ்கூலில் பற்றி சொல்லுங்கள். என் பேர் யாமினி. நாங்கள் சிஎஸ் சென்டர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். எங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா, எங்கள் ஸ்கூல் ஃபவுண்டர் பேர் வந்து மிஸ்டர் ஸ்ரீ வர்கீஸ். இந்த ஸ்கூல் வந்து 1988 ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரையும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 29 இயர்ஸ் ஆகுது. இந்த ஸ்கூலில் படித்து பாஸ் அவுட் ஆன அண்ணா அக்காலாம் நல்லா இன்ஜினியரிங், டாக்டர், வெளியூர்லலாம் நல்லா செட்டில் ஆகிட்டு நல்லா இருக்காங்க. நாங்களும் அவங்கள மாதிரி நல்லா படித்து நல்லா ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பேசிக்கிறோம். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து மேஜிக் போயிடலாமா? என்கிட்ட வந்து ஒரு பீஸ் ஆஃப் இந்தாங்க, ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர். இந்த பேப்பரில் எதுக்காக செக் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரில் எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எதுவும் இல்லை. என்கிட்ட வந்து லைட்டர் இருக்கு. லைட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. லைட்டை பிடிச்சிக்கோங்க. பேப்பரை என்கிட்ட கொடுத்து. இந்த பேப்பரில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். அதில் நான் வந்து உங்களை ஆன் பண்ண சொல்லும் போது ஆன் பண்ணுங்க. ரெடியா? ஆன் பண்ணுங்க. ஆனில் இருக்கா? ரெடியா? ரெடி? நல்லா பாருங்கள். இந்த பேப்பரை நான் வந்து அப்படியே ஃபயர் பண்ணுறேன். திஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா காயின் ஆகிடுச்சு. இந்தாங்க, செக் பண்ணுங்கள். காயின் வேனிஷ் ஆகிடும். காயின் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்ககிட்ட தான் வச்சுருக்கீங்க காயின். சரி, ஓகே. இப்போது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். வெரி க்ளோஸ். இதை நான் வாங்கிக்கிறேன். இந்த காயின் வந்து எல்போ உள்ள போகிறத பார்த்துருக்கீங்களா? நல்லா பாருங்கள். ஸ்லீவ்ஸ் அப். ரெடியா? வாட்ச் திஸ் வியூவர்ஸ், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். காயின் வந்து எல்போ உள்ள போதா? Can you see this? ஸ்லோ போதா இல்லையா? போதா இல்லையா? இல்லை, போல. காயின் இங்கே தான் இருக்கு, இன்னும் போல. ஓகே, ரெடியா? வாட்ச் திஸ், வாட்ச் திஸ். ஓகே, வாட்ச் திஸ், வாட்ச் திஸ். வாட்ச் இல்லையா? இல்லைம்மா, வாட்சில் இல்லை, இதுலேயும் இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாது தான் நான் ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு க்ளீனாக பண்ணேன். ரைட்? சரி, ஓகே. காயின் எங்கே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பாக்கெட்டில் இல்லையா? இல்லையா பாக்கெட்டில்? வேறு எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கா? பார்க்குங்க, இங்கே பாருங்க. இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இல்லை, காயின் இங்கே தான் உங்ககிட்ட வச்சு காயின் கிட்ட.
காயினை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குறீங்களா? சரி, மேஜிக் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? மேஜிக் நல்லா இருந்துச்சு அங்கிள். எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மேஜிக் சொல்லித்தாங்க. இது காயின் வச்ச மேஜிக் மேஜிக்கேவா? ஆக்சுவலாக வந்து மெஜிஷியன்ஸ் யாருமே வந்து மேஜிக் பொறுத்தவரை நான் கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, சீக்ரெட் தான் மெயின். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக் கொடுத்தேன்னா நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பீங்களா? அப்போ நான் அதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி, சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னது. சரி, ஓகே. இந்த மேஜிக் இப்போ நான் பண்ண எல்போ மேஜிக் வந்து உங்களுக்காகவும் வியூவர்ஸ்க்காகவும் இருக்கும். ஓகே, ரெடியா? நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு காயினை வச்சு ரெடியாக இருங்க. லெட்ஸ் கோ டு மேஜிக். ரெடியா? ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்லீவ்ஸ் ஆர். ஓகேவா? காயின் இருக்குல்ல, காயினை ஃபஸ்ட்டு காமிச்சிருங்க. காயினை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 1 2 3 டைம்ஸ் ரோல் பண்ணுறேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா காயின் வந்து என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, இந்த காயின் வந்து இங்கே வந்து உள்ளே போகும்னு சொன்னால் பார்த்தீங்களா, எல்போ உள்ள. இப்போது ஷோயிங் த காயின் இங்கே இருக்கா. இப்போவும் காயின் வந்து என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, ரெடியா? ஃபஸ்ட் டைம் வந்து சும்மா தான் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னாக்கா காயின் இங்கே தான் இருக்கும் என்கிட்ட, காயின் எங்கேயுமே போகாது. செகண்ட் டைம் பண்ணுறல சேம் அதே ரொட்டீன் தான். 1 2 3. நெக்ஸ்ட் மூவ் இஸ் திஸ். காயின் வந்து இங்கே வந்துச்சு. இந்த கையில் ஆக்சுவலாக காயின் கிடையாது என்கிட்ட. நான் வந்து எதுக்காக வந்து ரோல் பண்ணுறதுன்னா இதுக்கு தான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, 1 2 3 காமிக்கிறீங்க, புஷ் பண்ணுறீங்க 1 டைம். ரெடியா? செகண்ட் டைமும் சேம் 2 3 பண்ணிட்டீங்களா? தேர்ட் டைம் பண்ணும்போது யூ ஜஸ்ட் ஸ்விட்ச். தேர்ட் டைம் பண்ணும்போது காயின் இங்கே போயிடும். ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக கையில். சும்மா இந்த காயின் கோஸ் ஹியர். இந்த காயின் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக, அதுக்கப்புறம் உங்களோட ஆக்ஷன், இந்த பிளேஸ் கேம்ஸ் அந்த மாதிரி தான். ரெடியா? அப்படி பண்ணிவிட்டு ஸ்லோவாக, அவ்வளோதான். கேட்டுருவாங்க. ஓகேவா? நீங்கள் மேஜிக் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஹவ் இஸ் த மேஜிக் நவ்? வெரி நைஸ். ஓகே, கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிரரை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹாப்பி பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம் சார். நீங்கள் வந்து உங்களை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? நான் ஒர்க் பண்ணுற பள்ளி வந்து சிஎஸ் சென்டர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் இந்த ஸ்கூலில் சேர்ந்து 7 வருஷம் ஆகுது. என்னோடய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 16 இயர்ஸ் வந்து. நான் என்னோடய சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர். நான் ஸ்கூலில் பிஜிடி கெமிஸ்ட்ரி டீச்சர். சார், நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கூலில் பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள் மக்களுக்கு. என் பேர் ராஜேஷ் கண்ணா. நான் இந்த ஸ்கூலில் 12 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் 495 எடுத்தாங்க 10th ஸ்டாண்டர்டில். 12th ஸ்டாண்டர்டில் 1120 எடுத்தாங்க. சூப்பர். எல்லோரும் நல்ல மார்க், எல்லாருமே ஃபுல் மார்க் எடுத்தாங்க. எல்லாருமே 60% எடுத்து எல்லாருமே ஃபஸ்ட்டு லெவலில் எல்லாருமே வெளியே போனாங்க. தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் 10th and 12th ஸ்டாண்டர்ட் வந்து சென்டம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார், ஓகே. நீங்கள் வந்து மேஜிக் பார்த்துருக்கீங்களா சார்? வெரி க்ளோஸ் பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா மேஜிக்? க்ளோஸில் பார்த்ததில்ல, ஸ்டேஜில் பார்த்துருக்கோம் சார். ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த மேஜிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஸ்பெஷலாக ப்ராப்ஸ்மே எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இருக்கிற ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணுறதா வந்து க்ளோஸ்அப் மேஜிக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் புக்ஸு, பென், பென்சில், நீங்கள் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணால் கொடுங்க, அதை வச்சு மேஜிக் பண்ண முடியுதா பார்ப்போம். புக்ஸ் எதாவது எடுத்துக்கலாம் சார். அதுலேருந்து புக்ஸ் எதாவது ஒன்று எடுங்க சார். ஓகே, வெரி குட். நீங்கள் வந்து மைண்டுன்னு சொல்லிட்டு சார் புக் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இந்த புக்கை வச்சு நம்ம என்ன மேஜிக் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் சார். ஓகேங்களா? இப்போது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70 60 ஆல்மோஸ்ட் லைக் 150 பேஜஸ் இருக்கும் சார் இந்த புக்கில். இந்த புக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண புக்கு தான். நான் அவங்கள போய் செலக்ட் பண்ண சொல்கிறேன் இந்த புக். ஓகேங்களா? இப்போது நான் பண்ண போகிறது, நான் வந்து ஈச் பை ஈச் 1 by 1
நீங்கள் உங்களுக்கு எப்போ ஸ்டாப்னு சொல்ல தோணுதோ நீங்கள் எனக்கு ஸ்டாப்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் அப்படி பண்ணிகிட்டே வருவேன். யூ கேன் சே ஸ்டாப் வேர் எவர் யூ வாண்ட். ஓகே, ரெடியா சார்? ஸ்டாப். ஸ்டாப்பா? ஸ்டாப் சார். ஸ்டாப். யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் மைண்ட்? நோ சார். நோ ஷூர். ஓகே சார். நீங்கள் இங்கே வந்து ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க. இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேஜில் லாஸ்ட் வேர்டு இருக்குல்ல, இந்த பேஜில் உள்ள லாஸ்ட் வேர்டு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. லாஸ்ட் வேர்டு. ஓகேவா? இந்த புக்கை நீங்களே வச்சுருங்க சார். இப்போது நீங்கள் வந்து ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க. எந்த பேஜுன்றது எனக்கு தெரியாது ஃபார் ஷுர். ஆனால் ஐம் கோயிங் டு ட்ரை டு ரீட் யுவர் மைண்ட். ட்ரை தான் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஸ்டாப் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பேஜில் உள்ள லாஸ்ட் வேர்டு தான் நான் உங்களுக்கு பார்க்க சொன்னேன். ரைட்? ஓகே. இப்போது அந்த வேர்டில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் நான் வந்து சொன்னேனாக்கா will you be impressed? Yes? No? Okay. I'm going to give a try, sir. வந்து லைட்டர் ஃபயர் வருது பார்த்தீங்களா, அந்த வேர்டை வந்து கீப் டெல் இன் யுவர் மைண்ட். சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல். எஸ்? நோ? எஸ். ஓகே. செகண்ட் லெட்டர் ட்ரை பண்ணுறேன் சார். அதே மாதிரி தான். கீப் டெல்லிங். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து நீங்கள் திங்க் பண்ணது எல். செகண்ட் இஸ் ஓ. எஸ் சார். ஷூரா சார்? எஸ். ஓகே. 2 letters சொல்லிட்டேன். Okay. So we have 2 more left. Is it L O? L O வந்தாலே it's obviously it's love. It's correct sir. Right? Yes, correct. Thank you. ஓகே, நம்ம வந்து ப்ரோக்ராமோட எந்துக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான மேஜிக் பார்த்துருப்பீங்க. பசங்களாலே ஒரு ஜாலி கலகலப்பு தான். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீப்புளோட டிஃப்ரெண்ட்டான மேஜிக் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மேஜிக் வித் தமிழ்.